Hey guys, you're watching G-Star Mobile Care. நான் உங்கள் விஜய் கோபநாத் பேசுகிறேன். இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 என்ன அப்படின்னா இந்த பவர் ஏசி பற்றின விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். எப்படி ரீபால் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு EMMC இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, ரீபால் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு லேர்ன் மொபைல் சர்வீஸ் பார்ட் நம்பர் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுமா? ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கான நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இந்த பவர் ஐசி பற்றின விஷயங்கள் பார்த்துருப்போம். அஸ் த கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா EMC பற்றின விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கல, சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 EMMCயில் நம்ம வந்து ரிமூவ் ஐசி அப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ளோயர். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து டெம்பரேச்சர் ஏர் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக வந்துட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளோயரை யூஸ் பண்ணி நீங்கள் ஐசி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே தெளிவாக வந்துட்டு பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப் நான் கண்டிப்பாக பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த திருப்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மொபைல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் கவனமாக இருங்க. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் சால்டரிங் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சால்டரிங் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். இதே மாதிரி வந்து பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பளிச்சுன்னு நம்ம வந்துட்டு நமக்கு வந்து அந்த வியூ நல்லா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளியர் வியூவில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே அமையும். இப்போ என்ன ஸ்டெப்பை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணமோ அஸ் த சேம் நம்ம வந்துட்டு இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க, பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு லைவ் ட்ரைனிங் எடுக்கணும், நான் வந்துட்டு பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவேங்க. ஓஷிய டிஸ்பிளே, சப்போர்ட், பேட்டரி மாற்றுறது, இந்த மாதிரி இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவேன். சிப் லெவலில் ஃபால்ட் ஃபைண்டிங்காக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை EMMCயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரீபாலிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. நிறைய மொபைல்ஸ் வருது, ரிட்டர்ன் போடுறேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட G-Starல லைவ் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ லிமிட்டட் சீட் மட்டும்தான். நம்மளோட G-Starரை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீபாலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரீபால் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பால்ஸ் வந்துட்டு ஒரே சைஸில் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ஸ்டெப் நம்பர் 7 ஃபிக்ஸ். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸ். நம்ம வந்துட்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ப்ளோ பண்ணிக்கிட்டு இப்போ ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு அந்த பொசிஷனிங் கரெக்டாக பண்ணணும். இதை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளோ பண்ணி தப்பாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நீட்டாக வந்துட்டு ப்ளோ பண்ணலாம். ரொம்பவே பொறுமையாக ஜென்டிலாக நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் வரும். So finally we applied flux paste and then நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக ஃபைனலாக அந்த ஒரு ஷேக் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Gopinath. Thank you.